தேவனுடைய சமூகத்தில் நம்ம இருக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில் குறைவே இருக்காது. இன்னும் சொல்லப்போனால் நம்மக்கிட்ட ஏதாவது ஒரு சில காரியங்கள் இருந்து அந்த காரியத்தை தேவன்கிட்ட கொடுத்தோம்னா தேவன் அதை பெருக்கத்திற்குள்ளாக வழிநடத்தி நம்ம நிறைவாய் மீதம் எடுக்கும்படியாக ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். வேதத்திலேருந்து இந்த சம்பவத்தை பார்ப்போமே. சுவிசேஷங்களில் இருக்குது. தேவனுடைய வார்த்தையை கூட்ட ஜனங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்க. சாயங்காலம் நேரம் ஆயிடுச்சு, இவங்களுக்கு உணவு கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது சீசர்கள் சொல்கிறாங்க, எங்ககிட்ட 5 அப்பமும் 2 மீனும் தான் இருக்குது அப்படின்னு. இயேசுவானவர் அதை வாங்கி அதை ஆசீர்வதித்து 5000 புருஷர்கள் சாப்பிட்டது போக 12 குடைகள் மீதம் எடுத்தார்கள் அப்படின்னு சொல்லி இருக்குது. இங்கே புருஷர்கள் மட்டும் சொல்லியிருக்கு அப்படின்னா அவங்க குடும்பத்தையும் கணக்கிட்டு பாருங்க. அப்போ 5 அப்பமும் 2 மீனையும் தேவன் அவ்வளவா ஆசீர்வதித்து மீதம் எடுக்க வைக்கிறார் அப்படின்னா உங்ககிட்ட இருக்கிற ஒரு சில நன்மைகளை நீங்க தேவன்கிட்ட கொடுக்கும் பொழுது அதை தேவன் ஆசீர்வதித்து அதை நீங்க திருப்தியா அனுபவிக்கிறது மாத்திரம் இல்லாம நீங்க மீதம் எடுக்கும்படியாகவும் அவருடைய கரத்திலிருந்து உங்களுக்கு ஆசீர்வாதம் வரும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.